அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இன்று சரியாக மதியம் 1:17 பறந்த இந்த விமானம் மேஹானி என்ற இடத்தின் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து பிற்பகல் 1:17 லண்டனுக்கு புறப்பட்ட அந்த விமானத்தில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்திருக்கிறார்கள். இந்த பயணிகளுடன் புறப்பட்ட ஓடுதளத்திலிருந்து கிளம்பிய சில வினாடிகளில் அந்த விமானமானது திடீரென வெடித்து சிதறி விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது மேஹானி என்ற குடியிருப்பு பகுதியின் அருகில் இந்த விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அந்த பகுதியில் இப்போது நாம் அங்கு அந்த விபத்து ஏற்பட்ட பகுதியிலிருந்து அங்குள்ள காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு வரும் அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான நிலைய மருத்துவமனைக்குள் அந்த விமான விபத்தில் காயமடைந்த விமானத்தில் சென்ற பயணிகளை ஸ்ட்ரெச்சரில் வைத்து அங்கு அவசர சிகிச்சை பிரிவுக்கு மருத்துவமனை ஊழியர்கள் அங்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட லண்டன் செல்வதற்கான விமானம் 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வானில் வெடித்து சிதறி கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளான பகுதியில் விரைந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு படையினர் அங்கிருந்து விமான விபத்தில் சிக்கியவர்களை அந்த உடைந்த விமான பகுதியின் சிதைந்த பாகங்களில் இருந்து அங்கு சிக்கியுள்ளவர்களை தனி அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் விமானத்தில் இருந்த அந்த பயணிகளின் 100க்கும் மேற்பட்ட பயணிகளின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. குஜராத் அகமதாபாத் விமான நிலையம் அருகே இந்த ஏர் இந்தியா விமானமானது 100க்கும் மேற்பட்ட பயணிகளோடு லண்டனுக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் அது விபத்துக்குள்ளானது. ஏர் இந்தியா 171 விமானம் அகமதாபாத் விமான நிலையத்தின் மேல் ஓடுதளத்தில் பறந்த சில நிமிடங்களில் அது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விமானமானது பிற்பகல் 1:15 அளவில் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்டிருக்கிறது. புறப்பட்ட ஓடுதளத்தில் இருந்து வானில் மேலெழும்பிய சில வினாடிகளில் அந்த விமானம் திடீரென தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவோ அல்லது ஏதோ கோளாறு காரணமாகவோ அது வெடித்து சிதறி கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த விபத்து ஏற்பட்ட பகுதியிலிருந்து மீட்கப்பட்டவர்களை இப்போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு பிற்பகல் 1:15 அளவில் புறப்பட்ட அந்த ஏர் இந்தியா விமானம் ஓடுதளத்தில் இருந்து வானில் கிளம்பி ஏறிய சிறு நிமிடங்களில் இப்போது அந்த விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விமானத்தில் 242 பயணிகள் லண்டனுக்கு செல்வதற்காக அதில் இருந்திருக்கிறார்கள் என்ற விவரமும் இப்போது வெளியாகி இருக்கிறது. மாவட்ட காவல்துறை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து லண்டனுக்கு சென்ற விமானத்தில் 142 பயணிகள் அதில் இருந்திருக்கிறார்கள் என அதிகமாக 242 பயணிகள் அந்த விமானம் வானில் பறந்திருக்கிறது என்பது இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 242 பயணிகளின் நிலை என்ன என்ற கேள்வி அதிர்ச்சிகரமான ஒரு வேதனைக்குரிய கேள்வி எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தேசத்தையே உலுக்கியுள்ள இந்த விமான விபத்தானது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு செல்லும் சில நிமிடங்களில் அந்த ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கிறது. ஏர் இந்தியா 171 என்ற இந்த பயணிகள் விமானத்தில் 200க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த விமானத்தில் பயணித்து இருக்கிறார்கள். இந்த செய்தி நிறுவனங்கள் 242 பயணிகள் அதில் பயணித்திருப்பதாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அந்த அதிகாரப்பூர்வ தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவ காவல்துறை கட்டுப்பாட்டு அறையிலும் அந்த 200 பயணிகளும் நிலை என்ன, அந்த சிதைந்த பாகங்களுக்குள் சிக்கியுள்ளவர்களின் உடல்களை மீட்கும் பணி இப்போது ஈடுபட்டு வருகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருப்பது அருகில் உள்ள மருத்துவமனையில் மீட்கப்பட்டவர்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிர்ச்சியை ஏற்படுத்திய நாடு முழுவதும் அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ள இந்த விமான விபத்தில் 242 பயணிகளின் நிலை என்ன என்ற அதிர்ச்சியான கேள்வி எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு செல்லும் பயணிகள் விமானம் இந்த கோனாக்காம் என்ற குதிரை பந்தய மைதானம் அருகே இந்த விமானமானது விழுந்து உள்ளாகி இருக்கிறது. கோனாக்காம் மெஹானா என்ற குடியிருப்பு பகுதியின் அருகே உள்ள கோனாக்காம் என்ற குதிரை பந்தய மைதானத்தின் அருகே இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விழுந்து
விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த விமானத்தின் சிதைந்த பகுதிகளில் இருந்து கரும்புகை எழும்பி வரக்கூடிய காட்சிகளையும், சிதைந்த பாகங்களின் அருகே அங்கு சிக்கியுள்ள காயமடைந்த அந்த பயணிகளை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அகமதாபாத்தில் உள்ள மேகானி நகர் என்ற இடத்தின் குடியிருப்பு பகுதி அருகே இந்த விமானம் விழுந்து நொறுங்கி இருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் வந்திருக்கின்றன. அந்த பகுதி முழுவதும் மீட்பு படையினர், தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து பயணிகள் அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது அந்த அகமதாபாத் விமான நிலையத்தில் அந்த வரைகளை காட்சியை தான் இப்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமானம் ஓடுதளத்திலிருந்து அந்த புறப்படும் காட்சியையும், அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் தான் அந்த கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விமான நிலையத்தில் ஓடுதளத்தில் விமானம் சென்ற சில நிமிடங்களில், வானில் பறந்த சில நிமிடங்களில் இந்த கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய உள்ள இந்த லண்டன் செல்ல இருந்த இந்த விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் விபத்தில் சிக்கியவர்கள் ஆகியோரின் கதி என்ன என்றும், அந்த பகுதிகளில் அவசர விமானத்தின் உடைந்த சிதைந்த பாகங்களில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.